வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய தினந்தோறும் இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒரு நாள் முன்னதாகவே பக்தர்களுக்கு ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த இடத்திற்கான டிக்கெட்கள் மொத்தமாக 13,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதனால் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்களை ஒதுக்கீடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சார்ஜர்கள் இதில் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 3 மணி மற்றும் 4 மணி புக்கிங் சார்ஜர்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 13,000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு இந்த தினம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்ததன் காரணமாக இரவு 12:30 மணி அளவிலேயே இந்த இடத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சவுதாஷர்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றிரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை தொடக்கத்திலேயே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற் காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இந்த தினத்திற்கு மொத்தமாக 2,000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான புக்கிங் சார்ஜர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்ததன் காரணமாக டிக்கெட்கள் வழங்க தொடங்கிய 1.5 மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து தரிசனங்களும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையிலும் கவுண்டர்கள் மூடப்பட்டுள்ளது. இதனால் டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட்களாக சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனுப்பிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எக்ஸாம் நீங்கள் செய்கின்ற உழைக்கும் மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.